வணக்கம். நான் கண்ணன் பஞ்சாங்காசர் பேசுகிறேன். துலாம் ராசிக்காரர்களுக்கு இது 6ஆம் வீடு. 6ஆம் வீடு மிக மிக சிறப்பான இடம். அதனால் இந்த காலகட்டத்தில் பெரிய அளவில் முன்னேற்றங்கள் சௌகரியங்கள் இருக்கும். துலாம் ராசிக்காரவங்களுக்கு இந்த சனி பயிற்சி மிக மிக சிறப்பான காலகட்டம். எல்லா விஷயங்கள்லையும் நல்ல முன்னேற்றம் இருக்கும். நிறைய வாய்ப்புகள் கிடைக்கும். அதையெல்லாம் பயன்படுத்திக்கிட்டு மேலே போகிறது நம்மளோட கையில் இருக்குது. புதிய முயற்சிகள், புதிய முதலீடுகள், எல்லா விஷயங்களும் ரொம்ப சிறப்பாக இருக்கும். அதே நேரத்தில் நிதானமாக நடந்தால் நஷ்டம் இல்லை. அவசரப்பட்டால் பிரச்சனைகளுக்கு வாய்ப்புகளும் இருக்குது. வேலை இடத்துல கூட வேலை செய்கிறவங்க கூட எல்லாம் ரொம்ப சிறப்பாக இருக்கும். வேலையில் ப்ரொமோஷன், சம்பள உயர்வுகள், போனஸ், இன்க்ரிமெண்ட் அதுகளுக்கெல்லாம் வாய்ப்புகள் இருக்குது. வேலை மாற்றுறது அதுக்கான வாய்ப்புகளும் இருக்குது. இருக்கிற வேலையிலேயே நல்ல முன்னேற்றமும் இருக்கும். வேலை மாற்றினாலும் நல்ல வேலை கிடைக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. அதுவும் சிறப்பாக இருக்கும். இந்த காலகட்டத்தில் உங்களோட உழைப்புக்கு மரியாதை கிடைக்கும். மேலதிகாரிகள் உங்களோட உழைப்பை நோட்டீஸ் பண்ணுவாங்க. அதே நேரத்தில் நம்ம இன்னும் நல்லா செய்யணும் அப்படின்னு சொல்லி ஓவர்லோடு எடுத்துக்கவோ அல்லது செல்ஃப் ப்ரெஷர் எடுத்துக்கவோ வேண்டாம். ரெஸ்ட்டும் முக்கியம். வியாபாரத்தில் மிகப்பெரிய முன்னேற்றங்கள் இருக்கும். புதுசாக ஆப்பர்ச்சுனிட்டிஸ் நிறையா கிடைக்கும். புது கஸ்டமர்ஸ் கிடைப்பாங்க. நல்ல லாபம் கிடைக்கும். பிஸ்னஸை பல வகைகளில் டெவலப் பண்ண முடியும். புதுசாக பிஸ்னஸ் ஆரம்பிக்கிறதுனாலும் ஆரம்பிக்கலாம். இருக்கிற பிஸ்னஸ்லேயே இன்னும் டெவலப் பண்ணலாம். பிரான்ச்சஸ் திறக்கலாம். அதுக்கெல்லாமும் சான்சஸ் இருக்குது. நல்ல புது புது டெக்னிக்கை பயன்படுத்தி பிஸ்னஸை நல்லா டெவலப் பண்ணுறதுக்கான வாய்ப்புகளும் ரொம்ப சிறப்பாக இருக்குது. ஷேர் மார்க்கெட்டில் நல்ல சான்சஸ் இருக்குது. அதே நேரம் அதை பற்றி நல்ல நாலேஜ் இருந்தால் மட்டும், அதில் எக்ஸ்பீரியன்ஸ் இருந்தால் மட்டும் செய்யலாம். புதுசாக போய் அதில் ஷேர் மார்க்கெட்டில் இறங்குறது அவ்வளவு சிறப்பு இல்லை. செலவுகளை பொறுத்தவரையிலையும் செலவுகளும் கொஞ்சம் அதிகமாக தான் இருக்கும். அதே நேரத்தில் நல்ல விஷயங்களுக்கான செலவு அவசியமான செலவுகளாக இருக்கும். திருமணம், கிரகப்பிரவேசம், பர்த்டே ஃபங்க்ஷன்ஸ், இந்த மாதிரி ஃபங்க்ஷன்ஸ்க்காக செலவுகள், வீடு வாங்குறது, இடம் வாங்குறது, நகை வாங்குறது, கார் வாங்குறது, வீட்டு உபயோகப் பொருட்கள் வாங்குறது, இந்த மாதிரியான விஷயங்களுக்கான செலவுகளும் அதிகமாக இருக்கும். பட் அதே நேரத்தில் எல்லாத்தையும் லிமிட்டாக, கண்ட்ரோலாக பார்த்துக்கணும். இல்லைன்னு சொன்னால் பொருளாதார பிரச்சனைகள் வர்றதுக்கு வாய்ப்புகளும் இருக்குது. ஹெல்த்தில் எல்லாம் நல்லா இருக்கும். ஏற்கனவே வியாதிகள் இருந்தாலும் எல்லாம் கண்ட்ரோல் ஆகும். மெடிக்கல் எக்ஸ்பென்சஸ் எல்லாம் குறையும். அதனால் அதில் தேவையான ரொட்டீன் செக்கப் எல்லாமும் பண்ணிக்கணும். அதுக்கான செலவுகளும் இருக்கும். ஸ்பான்சர், கேரண்டி, இந்த மாதிரியான விஷயங்களில் மற்றவங்களுக்கு உதவி பண்ணணும். அது தேவைதான். ஆனால் அதே நேரத்தில் யாருக்கு உதவி பண்ணினால் பிரச்சனைகள் வராமல் இருக்கும் அப்படிங்கிறத புரிஞ்சுக்கிட்டு அந்த மாதிரி உள்ள ஒரு சில பேருக்கு மட்டும் வேணும்னாக்க லோன், கேரண்டி அதுக்கு செய்யலாம். எல்லாருக்கும் செய்கிறது நல்லதில்லை. கணவன் மனைவி உறவில் நல்ல முன்னேற்றம் கிடைக்கும். ஏற்கனவே இருந்த சின்ன சின்ன மன வருத்தங்கள், கசப்புகள் அதெல்லாம் சேர்ந்து மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங்லாம் சேர்ந்து மியூச்சுவல் அண்டர்ஸ்டாண்டிங் கிடைக்கும். ஒருத்தருக்கு ஒருத்தர் உதவி ஒத்தாசையாக இருக்கிறதுக்கு அன்பு, பாசம், ஒற்றுமை எல்லாம் ரொம்ப சிறப்பாக இருக்கும். ஏற்கனவே பிரிஞ்சிருந்தவங்கெல்லாம் ஒன்று சேர்றதுக்கு வாய்ப்புகளும் நிறையா இருக்குது. திருமணம் சம்மந்தப்பட்ட விஷயங்களில் வீட்டில் சுபகாரியங்கள் கைகூடி வர்றதுக்கு வாய்ப்புகள் சிறப்பாக இருக்குது. ஏற்கனவே தடங்கள் ஆகியிருந்தவங்களுக்கு, டிலே ஆனவங்களுக்கெல்லாம் திருமணம் நல்ல விதமாக கைகூடி வரும். நல்ல எதிர்பார்த்த மாதிரியான வரன் அமையும். குழந்தைங்க விஷயத்தில் ஏற்கனவே குழந்தை பாக்கியத்துக்காக காத்துக்கிட்டு இருந்தவங்களுக்கு இந்த காலகட்டத்தில் நிச்சயமாக குழந்தை பாக்கியம் ரொம்ப சிறப்பாக அமையும். 2வது குழந்தைக்கு முயற்சி பண்ணிக்கிட்டு இருக்கிறவங்களுக்கும் 2வது குழந்தை, அடுத்த குழந்தை கிடைக்கிறதுக்கு வாய்ப்புகள் நல்லா இருக்குது. பிள்ளைங்களுடைய படிப்பு, அவங்களுடைய நடவடிக்கை, பழக்க வழக்கம் இதெல்லாமும் ரொம்ப சிறப்பாக இருக்கும். அவங்களுக்கு நல்ல மனசுக்கு சந்தோஷமும் கிடைக்கும். தாயுடைய உடல்நிலையில் நல்ல முன்னேற்றம் இருக்கும். அவங்கக்கிட்ட இருந்து எமோஷனல் சப்போர்ட் எல்லாம் கிடைக்கும். முக்கியமான விஷயங்களில் அவங்களோட அட்வைஸை கேட்டுக்கிறது ரொம்ப நல்லது. அப்பாவுடைய உடல்நிலை சிறப்பாக இருக்கும். ஏற்கனவே வியாதிகளால் பாதிக்கப்பட்டிருந்தவங்களுக்கெல்லாம் இந்த காலகட்டத்தில் ரிலீஃப் இருக்கும். அதிலிருந்து நல்ல முன்னேற்றம் இருக்கும். தந்தை சம்மந்தப்பட்ட வகையில் அல்லது தாய் சம்மந்தப்பட்ட வகையில் பூர்வீக சொத்துக்கள் இருந்தால் அதுகளெல்லாம் விற்க வேண்டியது இருந்தால் இந்த காலகட்டத்தில் தேங்கி கிடந்ததெல்லாம் விற்று அதன் மூலமாக வருமானம் வர்றதுக்கான வாய்ப்புகளும் இருக்குது. குடும்பத்தில் முக்கியமான விஷயங்கள் சம்மந்தப்பட்ட வகைகளில் அவங்களோட ஆலோசனை ரொம்ப உதவிகரமாக இருக்கும். உடன் பிறந்தவர்கள், அக்கா, தங்கை, மற்றவர்கள் எல்லாமும் பெரிய அளவில் உதவி ஒத்தாசையாக இருப்பாங்க. இந்த காலகட்டத்தில் பண உதவி, பொருள் உதவி, மற்ற மோரல் சப்போர்ட் எல்லாமே இந்த காலகட்டத்தில் ரொம்ப நல்லா இருக்கும். நண்பர்கள், உறவினர்கள் மூலமாகவும் இந்த நேரத்தில் நல்ல உதவி கிடைக்கும். அவங்களுக்கு தேவையான உதவிகளையும் நீங்களும் செய்ய முடியும்.
காதலர்களுக்கு இந்த சனி பயிற்சி காலம் மிக சிறப்பான காலம். அதில் நல்ல முன்னேற்றம் இருக்கும். ஒருத்தர் புரிஞ்சுக்கிட்டு ஏற்கனவே இருந்த சின்ன சின்ன மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் எல்லாம் கிளியர் பண்ணிக்கிட்டு மேலே போகிறதுக்கு வாய்ப்புகள் ரொம்ப சிறப்பாக இருக்குது. நல்ல அன்பு, பாசம், ஒற்றுமை எல்லாம் ரொம்ப ரொம்ப நல்லா இருக்கும். பார்ட்னர்ஷிப் பிஸ்னஸ் சம்மந்தப்பட்ட விஷயங்களில் நல்ல க்ரோத் இருக்கும், நல்ல முன்னேற்றம் இருக்கும். அதே நேரத்தில் சின்ன சின்ன மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் சான்சஸும் இருக்குது. எல்லா விஷயத்தையும் கவனமாகவும் இருக்கணும். குறிப்பாக அக்கௌண்ட் சம்மந்தப்பட்ட விஷயங்கள்லாம் அவங்களுக்கு நல்லா தெரியும், அவங்க அதை பார்க்கட்டும், நம்ம ஃபீல்டு ஒர்க்கை பார்ப்போம் அப்படிங்கிற மாதிரி இருக்கக்கூடாது. ஒவ்வொரு விஷயத்துலையும் நம்மளோட ஈடுபாடுங்கிறதும் இருக்கணும். மற்றபடி வேறு எந்த பெரிய பாதிப்பும் வந்துடாது. சற்று கவனமாக இருக்கிறது நல்லது. வண்டி வாகனங்கள் ஓட்டுறது அதுல எல்லாம் பெருசாக பிரச்சனைகள் எதுவும் இல்லை. அதே நேரத்தில் எல்லாமே நல்லா நடக்கும் அப்படிங்கிற மாதிரி கேர்லெஸ்ஸாக இருக்கிறதும் அவ்வளவு சிறப்பு இல்லை. வெளிநாட்டு பயணங்களுக்கு காத்துக்கிட்டு இருந்தவங்களுக்கு, இவ்வளோ காலம் டிலே ஆகிக்கிட்டு இருந்தவங்களுக்குலாம் இந்த காலகட்டத்தில் நிச்சயமாக அது கைகூடி வரும். விசாவில் இருந்த பிரச்சனைகள், பேப்பர் ஒர்க்கில் இருந்த பிரச்சனைகள், மற்ற லீகல் பிரச்சனைகள் எல்லாம் கிளியர் ஆகி இந்த காலகட்டத்தில் நல்ல விதமாக வெளிநாடு போகிறதுக்கு வாய்ப்புகள் நல்லா இருக்குது. வெளிநாட்டில் ஏற்கனவே வேலை செஞ்சுக்கிட்டு இருக்கிறவங்களுக்கும் அதுலேயும் நல்ல முன்னேற்றம், சௌகரியங்கள், நல்ல வருமானம் எல்லாமே ரொம்ப சிறப்பாக இருக்கும். ஃபேமிலி டூரு, ட்ராவல், ட்ரிப்ஸு, ஷார்ட் ட்ரிப்ஸு போக நினச்சிக்கிட்டு இருந்தவங்களுக்குலாம் இந்த காலகட்டத்தில் நல்ல விதமாக கைகூடி வரும். அதே நேரத்தில் ரெஸ்ட்லேயும் கொஞ்சம் கவனம் எடுத்துக்கணும். வீடு, சொத்துக்கள் வாங்குறதுக்கு முயற்சி பண்ணிக்கிட்டு இருந்தவங்களுக்கு இந்த காலகட்டத்தில் நல்ல விதமாக அமைஞ்சு வரும். ஏற்கனவே டிலே ஆகிக்கிட்டு இருந்த விஷயங்கள் எல்லாம் இப்போ கிளியர் ஆகும். டாக்குமெண்டேஷன், மற்ற பிரச்சனைகள் எல்லாம் நல்ல விதமாக கிளியர் ஆகிடும். வீடு வாங்கலாம், கார் வாங்கலாம், நகை வாங்குறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. இந்த காலகட்டத்தில் தங்க நகைகளுக்கு வாங்குறதுக்கு சான்சஸ் நிறையா இருக்குது. ஏற்கனவே இருக்கிற வாகனங்களை ரிப்பேர் பண்ணலாம், புதிய வாகனங்கள் வாங்குறதுக்கு வாய்ப்பும் இருக்குது. வீடுகளை ரிப்பேர், அதுலேயும் மெயின்டெனன்ஸ், அந்த மாதிரி விஷயங்களும் இந்த காலகட்டத்தில் செய்யலாம். அதுக்கான செலவுகளும் கொஞ்சம் கூடுதலாக இருக்கும், பட் அது சிறப்பாக இருக்கும். அதனால் எந்த பெரிய பாதகமும் இல்லை. உங்களுடைய தனிப்பட்ட பழக்க வழக்கங்களில் இப்போதைக்கு நல்ல ப்ரோக்ரஸ் இருக்கும். எல்லா விஷயங்களையும் புரிஞ்சுக்கிட்டு அதில் நம்மளுடைய நடவடிக்கைகளை மாற்றிக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. ஏற்கனவே சில தேவையில்லாத பிரச்சனைகள் இருந்தவங்களெல்லாம் அதில் இருந்து மீண்டு வர்றதுக்கான வாய்ப்புகளும் நல்லா இருக்குது. ரேஸ், லாட்ரி போன்ற விஷயங்களில் இந்த காலகட்டத்தில் துலாம் ராசிக்காரவங்களுக்கு நல்ல வாய்ப்புகள் இருக்குது. ஒரு எதிர்பார்க்குற அளவுக்கு வருமானம் கிடைக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. அதே நேரத்தில் அதில் பெரிய அளவில் செலவு பண்ணுறதுங்கிறதும் வேண்டாம். முடிவாக துலாம் ராசிக்காரங்களுக்கு இந்த சனிப்பெயர்ச்சி காலகட்டம் ஒரு நல்ல பெரிய முன்னேற்றம் இருக்கக்கூடிய காலகட்டம். அதே நேரத்தில் எல்லா விஷயத்துலையும் கவனமாகவும் இருக்கணும். இதுக்கு மேலே தான் ட்விஸ்டே இருக்குது. அதனால் ஸ்கிப் பண்ணாமல் தொடர்ந்து பாருங்கள். இது வரைக்கும் சொன்ன சனிப்பெயர்ச்சி பலன் அப்படிங்கிறது பொதுவானது. அதே நேரம் குரு பயிற்சி, ராகு பயிற்சி, அதை பொறுத்தும் பலன்கள் மாறும். சனி பயிற்சினால பாதிப்பு இருக்குது அப்படின்னு சொன்னாலும் குரு, ராகு அதெல்லாம் நல்லா இருந்துச்சுன்னா நிச்சயமாக நல்லது நடக்கும். அடுத்தது இந்த குரு பயிற்சி, சனி பயிற்சி, ராகு பயிற்சி எல்லாம் சேர்த்து வாழ்க்கையில் மொத்தம் 30% தான். 70%ங்கிறது உங்களோட ஜென்ம ஜாதகம், அதாவது பிறந்த ஜாதகம். அதில் இருக்கக்கூடிய கிரக நிலைகள், இப்போதைக்கு நடக்கக்கூடிய தசாபுத்தி, அதை பொறுத்து தான் பலன்கள். அதனால் வாழ்க்கையில் முக்கியமான லைஃப் டிசிஷன் ஏதாவது எடுக்கணும்னா, உதாரணத்துக்கு திருமணம், கிரக பிரவேசம், வேலை மாற்றுறது, வீடு மாற்றுறது அப்படின்னா உங்களோட பிறந்த ஜாதகத்தை பார்த்துக்கோங்க. 2026 மார்ச்சில் சனி கும்பராசிலிருந்து பயிற்சியாகி மீனராசிக்கு வர்றாரு. இது வாக்கிய பஞ்சாங்கப்படி. ஆனால் 2025 மார்ச்லேயே திருக்கணித பஞ்சாங்கப்படி சனி பயிற்சி ஆகிட்டார், சுமார் 1 வருஷம் முன்னாடியே. ஆனால் திருநள்ளாறு சனீஸ்வரன் கோயில் உட்பட தமிழ்நாடு கோயில்கள் எல்லாம் வாக்கிய பஞ்சாங்கப்படி தான் சனி பயிற்சிக்கு சிறப்பு ஹோமங்கள், பூஜைகள் எல்லாம் பண்ணுவாங்க. சனி பொதுவாக ஒரு ராசியில் 2.5 வருஷம் இருப்பார். ஆனால் இந்த முறை சுமார் 2 வருஷம் 2 மாதம்தான். 2028 ஏப்ரலில் தான் சனி பயிற்சி ஆவார். 2.5 வருஷம் இல்லை. இடையில 2 முறை மீனராசியிலேயே சனி வக்ரமாகி பின்னாடி வந்துட்டு போவார். அது ரெட்ரோகிரேட் அப்படின்னு சொல்லுவாங்க. அதனால நல்லதே நடக்கும்னு சொல்கிற ராசிக்காரங்களுக்கு 2.5 வருஷமும் நல்லதே நடக்கும்னு அர்த்தம் இல்லை. கெடுதல்கள் அப்படின்னு சொல்லக்கூடிய ராசிகளுக்கு கெடுதலே நடக்கும்னு அர்த்தம் இல்லை. வக்ர ஆகக்கூடிய காலகட்டத்தில் பலன்கள் மாறி நடக்கும். அதனால் வக்ர ராசி பலன்கள் அப்படின்னு அந்த காலகட்டத்தில் புது வீடியோ வரும், அதையும் பார்க்கலாம். இந்த சனி பகவான் மீன ராசியில் இருக்கிறாரு அப்படிங்கிறது பொதுவாக சொல்கிறது. மீன ராசியில் 3 நட்சத்திரங்கள் இருக்குது. பூரட்டாதி, உத்திரட்டாதி, ரேவதி. இந்த நட்சத்திரங்களில்
ஒவ்வொரு நட்சத்திரத்தில் இருக்கும்போது அது ஒரு மாதிரியான பலனை கொடுக்கும். அது நம்ம பிறந்த ஜென்ம நட்சத்திரத்தை பொறுத்து, அது எந்த நட்சத்திரத்தில் இருக்குது, எத்தனையாவது நட்சத்திரத்தில் இருக்குது அப்படிங்கிறத பொறுத்து பலன்கள் மாறும். இதுக்கு தாராபலம் அப்படின்னு பேர். அதில் சில தாரைகள் நல்ல தாரை, சில தாரைகள் கெட்ட தாரை. நல்ல தாரையில் நம்ம நட்சத்திரப்படி நல்ல தாரையில் இருக்கக்கூடிய காலகட்டத்தில் நல்லது நடக்கும். அடுத்த நட்சத்திரத்துக்கு போகிற போது, அதாவது கெட்ட நட்சத்திரத்தில் இருந்தது அப்படின்னு சொன்னால் கெடுதல்கள் நடக்கும். ராசிப்படி ஒரு பலன் இருந்தாலும் நம்ம நட்சத்திரப்படி சனி எந்த நட்சத்திரத்தில் இருக்குது, எந்த தாரையில் இருக்குது அப்படிங்கிறத பார்த்து பலன்கள் சொல்கிறது இருக்குது. அந்த வகையில் பலன்கள் மாறுறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. ஆக இந்த 2.5 வருஷ காலகட்டமும் ஒரே மாதிரி பலன் இருக்காது. ஒரு நட்சத்திரத்தில் இருக்க போது ஒரு மாதிரி இருக்கும், அடுத்த நட்சத்திரத்துக்கு போகிற போது வேற மாதிரி இருக்கும். ஆக அந்த நட்சத்திர ரீதியான பலன்களையும் பார்த்துக்கிறது தான் சிறப்பு. இந்த சனி பயிற்சி காலகட்டம் 2.5 வருஷத்துக்குள்ள குரு பகவான் ஆரம்பத்தில் மிதுன ராசியிலே இருப்பார். பிறகு 2026 மே கடைசியில் பயிற்சியாகி கடக ராசிக்கு வருவார். அங்கே 1 வருஷம் இருப்பார். அதன் பிறகு பயிற்சியாகி சிம்ம ராசிக்கு போவார். இந்த மாதிரி குரு இருக்கக்கூடிய இடத்தை பொறுத்தும் பலன்கள் மாறும். அதுபோல் ராகு கேதுகள் இப்போதைக்கு கும்பத்திலையும் சிம்மத்திலையும் இருக்கு. 2026 நவம்பரில் பயிற்சியாகி ராகு மகரத்துக்கும் கேது கடகத்துக்கும் வருவாங்க. அதன் பிறகு ஒரு 1.5 வருஷம் கழித்து திரும்ப பயிற்சியாகி ராகு தனுசு ராசிக்கும் கேது மிதுன ராசிக்கும் வருவாங்க. இதை பொறுத்தும் பலன்கள் மாறும். ஆக ஒட்டு மொத்தத்தில் நம்மளுக்கு என்ன நடக்கும் அப்படிங்கிறது வெறுமனே சனி பயிற்சி மட்டும் சம்மந்தப்பட்டதில்லை. குரு எங்கே இருக்குது, ராகு கேது எங்கே இருக்குது அப்படிங்கிற விஷயங்களையும் சேர்த்து பார்க்குற போது தான் சரியான பலன் அப்படிங்கிறது கிடைக்கும். அதனால் சனி பயிற்சினால ஓஹோன்னு இருக்கும், நல்லா இருக்கும்னு சொல்லக்கூடிய ராசிக்காரங்களுக்கு எப்போதும் நல்லா இருக்கும், இந்த 2.5 வருஷம் நல்லா இருக்கும் அப்படின்னு அர்த்தம் இல்லை. அதே நேரத்தில் கெடுதலான பலன்கள் நடக்கக்கூடிய 7.5 நாடு சனி, அஷ்டம சனி நடக்கக்கூடிய ராசிக்காரங்களுக்கு இந்த 2.5 வருஷமும் சனி பயிற்சி முழுவதுமே சிரமங்கள் பிரச்சனைகள் இருக்கும் அப்படின்னு சொல்கிறதுக்கும் இல்லை. குரு நல்ல இடத்துக்கு வரக்கூடிய காலகட்டத்தில், ராகு அல்லது கேது நல்ல இடத்துக்கு வரக்கூடிய காலகட்டத்தில் நல்லது நடக்கிறதுக்கான வாய்ப்புகளும் இருக்குது. ஆக சரியான பலன் அப்படிங்கிறது எல்லா விஷயங்களையும் சேர்த்து பார்க்கும்போது தான் தெளிவாக புரியும். அந்த மாதிரி ஒரு சரியான ஜோதிடர்கிட்ட உங்களுக்கு எல்லாம் எப்படி இருக்கு, அடுத்து உங்களுடைய ஜாதகப்படி இப்போதைக்கு கிரக நிலைகள் நடக்கிற தசாபதி இதெல்லாம் எப்படி இருக்கு அப்படின்னு பார்த்துக்கிறது தான் சரியான முறை. வணக்கம். உலகத்தினுடைய முக்கியமான 25 நகரங்களுக்கான 2026 கேலண்டர் PDF ஃபைலாக இலவசமாக டவுன்லோட் பண்ணிக்கலாம். ஸ்ரீ காஞ்சி சங்கராச்சாரியார் அவர்கள் உத்தரவின் பேரில் ஸ்ரீ காஞ்சி காமகோடி பீடத்துக்காக செஞ்சு கொடுத்துருக்கேன். இந்த காலண்டர்கள் அந்தந்த நகரத்தினுடைய சூரிய உதயம், அஸ்தமனம், டைம் ஜோன், டேலைட் சேவிங் டைம்லாம் பேஸ் பண்ணி அக்யூரேட்டாக கணக்கு பண்ணியிருக்கு. அமெரிக்காவுடைய நியூயார்க் காலண்டரை சான் ஃப்ரான்சிஸ்கோவில் யூஸ் பண்ண முடியாது. காரணம், தமிழ் தேதியினுடைய ஆரம்பம், மொத்த நாட்கள், விரதங்கள், விசேஷங்கள், நல்ல நேரங்கள், ராகுகாலம் இதெல்லாமே மாறும். ஆஸ்திரேலியாவுடைய பெர்த் காலண்டரை பிரிஸ்பேனில் யூஸ் பண்ண முடியாது. இந்த காலண்டர்களை ஸ்ரீ சங்கர மடத்தினுடைய வெப்சைட்டு, ஃபேஸ்புக், NRI நியூஸ் லெட்டர் அதிலிருந்து டவுன்லோட் பண்ணிக்கலாம். என்னுடைய kannanpanjangam.com அப்படிங்கிற வெப்சைட்டில் இருந்தோம், கண்ணன் பஞ்சாங்கங்கிற ஃபேஸ்புக், யூடியூப், இன்ஸ்டாகிராம் அதிலிருந்து டவுன்லோட் பண்ணலாம். இந்த வீடியோவுடைய கீழே டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் இருக்குது, அதிலிருந்து டவுன்லோட் பண்ணிக்கலாம். என்னுடைய வாட்ஸ்அப்புக்கு +91 8754542217 அப்படிங்கிற நம்பருக்கும், மலேசியா நம்பர் +6 016 757 9395 அப்படிங்கிற நம்பருக்கும் வாட்ஸ்அப் பண்ணியும் வாங்கிக்கலாம். கண்ணன் பஞ்சாங்கம் மலேசியா, சிங்கப்பூருக்காக வாக்கியம், திருக்கணிதம் 2 முறைகள்லையும் கணிக்கப்பட்டு ஒரே புத்தகமாக வெளிவருது. தமிழில் தனி புத்தகமும், தமிழ் தெரியாதவர்களுக்காக ஆங்கிலத்தில் தனி புத்தகமும் வருது. இது கடைகள்லையும் வாங்கலாம், ஆன்லைனில் லசாடா, ஷாப்பி, டிக்டாக் மூலமாகவும் வாங்கிக்கலாம். தமிழ்நாட்டுக்கு தஞ்சாவூர் நேரப்படி கணிக்கப்பட்டு வாக்கியம், திருக்கணிதம் 2ம் ஒரே புத்தகத்தில் வெளிவருது. அது இந்தியா முழுவதும் கிரேட் ட்ரேடிங்ஸ் கடைகள்லையும் மற்ற கடைகள்லையும் கிடைக்கும்.
என்னுடைய கண்ணன் பஞ்சாங்கம் சேனலை இதுவரை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கூடவே நோட்டிஃபிகேஷன் பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிக்கோங்க. என்னோடய வீடியோஸ் பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், அதை மற்றவங்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள். உங்களோட கருத்துக்களை காமெண்ட்ஸில் தெரியப்படுத்துங்க. நன்றி. அடுத்த வீடியோவில் மீண்டும் சந்திப்போம்.